The next one, why a camel can run in a desert easily? Why a truck or a motor bus has wider tire? Why cutting tools have sharp edges? Okay. ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா ஆல்ரெடி நான் இன்ட்ரோடக்ஷனே நல்லா கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் என்ன காரணம்னா ப்ரெஷர் தான். ஓகே, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் ஏரியா, அப்படி தானே? ஸோ ஏரியா வந்து இன்க்ரீஸ்னா ப்ரெஷர் டிக்ரீஸ், தென் ஏரியா டிக்ரீஸ் மீன்ஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ். எஸ். ஒய் கேமல் கேன் ரன் இன் ஏ டெசர்ட் ஈஸிலி? டெசர்ட் மீன்ஸ் பாலைவனம். பாலைவனம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு என்ன இருக்கும்? சாண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து சாதாரண மண்ணில் நம்ம வந்து நடந்து போகும்போது கண்டிப்பாக நமக்கு என்ன நடக்கும்னா நம்ம வந்து காலெல்லாம் அந்த மண்ணில் புதஞ்சிரும், அப்படி தானே? பட் கேமல் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விலங்கு. ஸோ அந்த விலங்கு வந்து அந்த டெசர்ட்டில் நம்ம என்ன பண்ணோம்னா ஓடும். கேன் ரன் ஈஸிலி. கேமல் இஸ் கால்ட் த ஷிப் ஆஃப் த டெசர்ட். எஸ். ஸோ ஒய் அப்படின்னா, ஸோ கேமல் வந்து பிகாஸ் என்ன காரணம்? they have wide feet. Camel have wide feet, that means large flat feet. ஒரு லார்ஜாக உள்ள ஒரு அகலமாக உள்ள வைடர் ஃபீட், ஒரு பெரிய ஒரு அகலமான உள்ள ஒரு ஃபீட். ஓகே, தட் மீன்ஸ் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த ஃபீட், வைடர் ஃபீட் அப்படிங்கும்போது. ஓகே, ஸோ which help them to balance their weight on loose sand, and wider feet give a larger surface area. Okay, wider feet give a larger surface area. சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் நமக்கு என்ன இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதனால தான் இது ஈஸியாக இது ஓடுது, இது கேமல். ஓகே, ஸோ கேமல் கேன் ரன் ஆன் சாண்ட் ஈஸிலி பிகாஸ் தே ஹாவ் வைடர் ஃபீட். வைடர் ஃபீட் மீன்ஸ் large surface area. Okay, large surface area means the area is increase means pressure is decrease. So the camel is can run fast in desert. Okay, so next also same procedure. That means truck or a motor bus have wider tire. Wider tire means wider area. That means large surface area. So surface area increase means pressure is decrease. Okay, so next one, why cutting tools have sharp edges? Last year 9th வந்து half yearly questionல கேட்டிருந்தாங்க அந்த கொஸ்டின். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி, திங்கிங் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. டூல்ஸ், தட் மீன்ஸ் கத்தியாகட்டும், அரிவாளாகட்டும், நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஷார்ப் பாயிண்ட்ஸ், அந்த இதாகட்டும், நைஃப்ல பார்த்தீங்கன்னா கட் பண்ணுற இடம் ஷார்ப்பாக இருக்கும், பிளண்டடாக இருக்காது, ஷார்ப்பாக இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா ஏரியா வந்து சின்னது, ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகம். அதனால தான் அந்த ஷார்ப் எண்ட்ஸை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய காய்கறி நம்ம வெஜிடபிள் என்ன பண்ணுறோம், நம்ம கட் பண்ணியிருந்தோம், அப்படி தானே? ஸோ என்ன காரணம்னா ப்ரெஷர் தான். என்ன காரணமாக? இது வந்து ப்ரெஷர். த மெயின் கான்செப்ட் என்னதுன்னா த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியில் ஸ்டாண்ட் ஆன் லூஸ் சாண்ட், யுவர் ஃபீட் கோ டீப் இன் டு த சாண்ட். யுவர் ஃபீட் கோ டீப் இன் டு த சாண்ட். ஸ்டாண்ட் ஆன் லூஸ் சாண்ட். டெசர்ட்டில் நீ போய் நீங்கள் நிற்கிறீங்க, கண்டிப்பாக யுவர் ஃபீட் கோ இன்சைட் த லேண்ட். எஸ், பட் அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? லைட் டவுன் ஆன் த சாண்ட், படுத்துடுறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க? உன்னுடைய கால் எந்த அளவுக்கு உள்ளே போச்சோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஃபுல் பாடி அப்படிங்கிறது போகுமா? போகாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா, நீ நிற்கும் போது உன் பாதத்தினுடைய சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறத வந்து கம்மியாக இருக்கும். அதனால ப்ரெஷர் அப்படி அதிகமாக இருக்கும். நீ உன்னுடைய கால் அப்படிங்கிறது கோ டீப் இன்சைட் த சாண்டு. பட் நீ படுத்திருக்கும் போது உன்னுடைய ஏரியா அப்படிங்கிறது ஃபுல் ஏரியா அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸோ நீ வந்து சாண்டுக்குள்ளே நினைச்ச மாட்ட. டோன்ட் கோ இன் டு த சாண்ட். ஓகேவா? உள்ள நீ என்னால் போக முடியாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது அதிகம், ஸோ உன்னுடைய ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மி. ஓகேவா? So in both the cases of above activity, the force exerted on the sand is weight on your body which is same. The force acting, அதாவது ரெண்டு கேஸ் பொறுத்த வரைக்கும் நீ நிற்குமோ சரி, நீ படுக்குமோ சரி, உன்னுடைய வெயிட் அப்படிங்கிறது நோ சேஞ்ச். எஸ், 50 kg மீன்ஸ் 50 kg. நீ நிற்கும்போது 50 kg தான், நீ படுக்கும்போது நீ 50 kg தான் இருப்ப. பட் என்ன ஆகுது? திஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ் இஸ் கால்டு த்ரஸ்ட். ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். ஃபோர்ஸ் ஆக்டிங் perpendicular to the surface is called thrust. Thrust அப்படிங்கிறதுனா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலர் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஆக்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு பேர் என்ன பண்ணால் உந்து விசை. தட் மீன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், த்ரஸ்ட். ஓகே, ஸோ நீ வந்து அந்த
என்ன காரணம் அப்படின்னா நிற்கும் பொழுது வந்து ஏரியா அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ யுவர் லெக் இஸ் கோ டீப் இன்சைட் த கிரவுண்ட். But you lie down the ground means the area is increased and the pressure is decreased. Okay. The next one, what is thrust? That means what is pressure? Pressures we already know. Pressure is equal to force per area. Pressure is equal to force per area. That means what is pressure அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா the force per unit area acting on object concerned is called pressure. Okay. Thus, we can say thrust on unit area is called pressure. That means pressure means இந்த இடத்துல வந்து என்னதுன்னா already we know pressure is equal to force per area. இந்த இடத்துல force அந்த இடத்துல thrust is also called force. Okay, thrust by area of contact. Area of contact. Okay, ரெண்டுமே சேம் தான். Okay, for pressure is equal to, for P is equal to F by A. F by A. Okay, so what is F? Force என்னது வரும்? Newton. What is the SI unit of pressure? Pascal. Or force என்ன வரும்? Newton per area என்ன வரும்? Meter square. இதான் அதனுடைய SI unit. Okay, so the area is large means pressure is low. Area is low means pressure is high. Okay, so pressure அப்படிங்க எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா அதனுடைய ஏரியாவை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதான் நமக்கு என்னதுன்னா த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர். இதை நமக்கு என்னது? த்ரஸ்ட் அண்ட் ப்ரெஷர். இதை பாருங்க, இதை பாருங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து என்னதுன்னா லோ ப்ரெஷர், இது நமக்கு என்னதுன்னா ஹை ப்ரெஷர். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவில் நம்ம இந்த ஏரியா அப்படிங்கிறது பெருசாக இருக்குது. ஸோ வைக்கிற நம்ம பாத்திரம் நமக்கு என்னது கண்டெய்னர் நமக்கு எனக்கு சிறுசாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் நமக்கு என்னதுமா லோ ப்ரெஷராக இருக்குது. அட் த சேம் டைம் ஏரியா வந்து சிறுசு, ப்ரெஷர் நமக்கு என்னது பெருசு. ஸோ ப்ரெஷர் டிபெண்ட்ஸ் ஆன் ஏரியா ஆன் அப்ளிகேஷன். ஸோ ப்ரெஷர் depends on area. Pressure depends on area only. Pressure depends on area. What is pressure? The force per unit area. Force per unit area acting on an concern. That means acting on an object concerned is called pressure. Pressure is the force per area acting on an object concerned is called the pressure. Okay, we can say thrust on an unit area is called pressure. Okay, the SI unit of pressure is the SI unit of pressure or the SI unit of pressure is Pascal or Newton meter square. SI unit of force or SI unit of thrust is Newton. Okay, இதுக்கு நம்ம நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் போடலாம், இல்லைன்னா பாஸ்கல்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ 1 Pascal is equal to எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 1 Pascal is equal to 1 Newton per meter square or 1 Pascal is equal to Newton m power minus 2. ஓகேவா? மீட்டர் அப்படிங்கிறது மேலே பண்ண மைனஸ் ஆகும். ஓகே, the next one, the single nail bricks of our body is very painful. How is it possible for people to lie down a bed of nails still remain unhurt? It is என்ன காரணம் கேட்டுக்கு டீனோல அதாவது ஒரு சிங்கிள் நெயில் மேலே நம்ம வந்து நின்னோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த ஆணி அப்படிங்கிறது கால் உள்ளே இறங்கிடும். த நெயில் இஸ் கோ டீப் இன்சைட் அவர் லெக், அப்படி தானே? ஸோ அட் த சேம் டைம் நிறைய பேர் வந்து ஆணி செருப்பு போடுவாங்க, ஆணி படுகை மேலே படுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு ஆணி அப்படிங்கும்போது அதனுடைய ஏரியா அப்படிங்கிறது கம்மி, ப்ரெஷர் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பட் நிறைய ஆணி அப்படிங்கும்போது அதனுடைய ஏரியா அப்படிங்கிறது அதிகம், சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறது அதிகம், ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது கம்மி. இஸ் தி மெயின் ரீசன் இஸ் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இஸ் மோர், ஸோ ப்ரெஷர் இஸ் லெஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சம் இருக்குது. எ மேன் whose mass is 90 kg stands on his feet on a floor. The total area of contact is 2 feet with the floor is 0.036 meter square. Okay, we take gravity and acceleration due to gravitation acceleration due to gravity value கொடுத்தாங்க 10 ms per minus 2 கொடுத்துட்டாங்க. how much is the pressure கேட்டிருக்கு. pressure அப்படிங்கிறதுனா force per area. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கல, பட் நமக்கு தெரியும் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னது F is equal to ma. ஓகே, நமக்கு வந்து இங்கே வந்து ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கிராவிட்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ கிராவிட்டி மாஸ் அப்படிங்கிறது என்னது 90 மாஸ். நமக்கு என்னது இதில் வந்து மாஸ் நமக்கு என்ன வரும்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு 90 kg
Therefore, gravity is equal to 10 ms power minus 2. Therefore, F is equal to m into g. Therefore, 90 into 10. Therefore, 900 Newton. Okay. Therefore, pressure is equal to F by A. What is F? Already we find 900 Newton by what is area? Area கொடுத்துட்டாங்க. So, total area of contact of this 2 feet with the floor is 0.036 meter square கொடுத்துட்டாங்க. So, என்ன வருதுல 0.036 meter square. Okay. இதை நீங்கள் ஃபுல் நம்பர் ஆகுறாங்க 1 2 3 இருக்கா. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம 1000 நம்ம என்ன பண்ணுறோம், மேலே நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வரும், 9 3 0 1 2 3 by 36. ஓகேவா. ஸோ கட் பண்ண நமக்கு என்ன ஒரு ஆன்சரு 25,000. இங்கே ப்ரெஷர் இப்போ என்ன வரும், பாஸ்கல். ஓகேவா. 25,000 இங்கே என்னது ப்ரெஷர் வருதுல்ல, நம்ம என்ன போடுறோம், யூனிட் என்ன போடுறோம், பாஸ்கல் போடுற யூனிட் வந்து. ஓகே, புரிஞ்சுதா. த நெக்ஸ்ட் ஒன், ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸில் வந்து ப்ரெஷர் வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும்.